ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ளூடூத் இன்டர்காம் வாங்கியிருக்கேன். எதுலேருந்துன்னா ப்ளூ ஆர்மரில் C20ன்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட் லான்ச் இது. ஸோ அதோடைய அன்பாக்சிங் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாக்ஸ் இதுதான். இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் பார்ப்போம். பாக்ஸுக்கு கீழே என்னென்னலாம் இந்த பாக்ஸில் வருதுன்னு கொடுத்துருக்காங்க. C20 யூனிட் 1, ஹார்னஸ் வித் ஸ்பீக்கர், மைக் செட்டு, 3 button மாடியூல், click dock cable, wiring mount, charging cable, again click dock wing mount, speaker spaces. ஓகே, இது எல்லாமே பாக்ஸில் இருக்குன்றாங்க. அன்பாக்ஸ் பண்ணும்போது பார்ப்போம். இங்கே எதுவும் இல்லை, இங்கே ஜஸ்ட் இவங்களுடைய லோகோ. பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஹை லெவலில் அது அவங்களுடைய ஸ்பெக்ஸ் அண்ட் எவ்ரி திங் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இது 2 years வாரண்டியில் வருது அண்ட் IP67 வாட்டர் ப்ரூஃப், 16 hours பேட்டரி லைஃப் அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அண்ட் முக்கியமாக இதோடைய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 9,999. ஓகேயா, இது இப்போ நான் சொன்ன மாதிரி லேட்டஸ்ட் லான்ச். ஸோ அதனால் நான் ப்ளூ ஆர்மர் வெப்சைட்லேயே செக் பண்ணும்போது இன்ட்ரடக்டரி ஆஃபராக 6,999க்கு சேல் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கிறதுனால தான் நான் இதை ஆக்சுவலி வாங்கினேன். ஓகேங்களா, ஸோ வாங்க குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணி என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இது உள்ள இப்போது ப்ளூ ஆர்மரில் பார்த்தீங்கன்னா இந்த C20யோடு சேர்த்து மொத்தம் 3 மாடல் இருக்குது. C20, C30 அண்ட் C50. C50ல் 2 வேரியண்ட் இருக்குது, ப்ரோ அண்டு ப்ளஸ் அப்படின்னு சொல்லி. அதில் இந்த C20 தான் இருக்கிறதுலே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. C30 உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வைட்லி யூஸ்டு இன் ரைடர்ஸ் இதில். ஏன்னா மோஸ்ட்லி அதை தான் ரைடர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது இப்போ புதுசாக வந்திருக்கிறதுனால தான் செக் பண்ணுறோம். இங்கே ஒரு டேப் இருக்கா, நல்லாவே பேக் பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல. ஓகே, இது இங்கே ஸ்டிக் பண்ணிவிடுவோம். ஓகே, ஓப்பன் பண்ண உடனே நமக்கு இன்டர்காம் யூனிட் C20 இருக்குது. ஸோ ரிமூவ் பண்ணிவிடுவோம். நைஸ். ஓகே, இதுதான் அந்த C20 யூனிட். ஆக்சுவலி எப்படி ஸ்டாண்டோட இருக்கான். ஃபைன். ஓகே, இது நமக்கு தேவையில்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி வாட் இஸ் இந்த பாக்ஸ், C20 யூனிட். ஓகேங்களா, அதுதான் இது பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். ஹெல்மெட்டில் பேக் சைடில் மவுண்ட் பண்ணுற மாதிரி வரும். C20லையும் C50லையும் மட்டும்தான் இந்த டிசைன். ஆக்சுவலி C20 இட்ஸ் மோர் சிமிலர் டு C50 டிசைன் தான். C30 கன்வென்ஷனலாக நம்ம சைட் மவுண்ட் தான், பட் இது ஹெல்மெட்டுக்கு பின்னாடி மவுண்ட் வரும். C20 யூனிட் இதுதான் அந்த யூனிட். இது பின்னாடி என்ன போட்டிருக்கு, C20 ப்ளூ ஆர்மர். பரவாயில்ல, மேட் இன் இண்டியான்னு போட்டிருக்கு. One thing to proud of. Okay, IP67 அண்ட் இது அதோடைய ஸ்டாண்டு ப்ளூ ஆர்மர். ஓகே, என்ன இருக்குது, கிளிப் மாதிரியா, இது என்னன்னே தெரியல. ஓகே, சரி பார்ப்போம் இதோடைய மவுண்டிங்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இதுதான் யூனிட்டு. இது அப்படியே ஓகே, இங்கே இருக்குங்க லாக்கு, கிளிக் டாக். இதுதான் கிளிக் டாக் போல். இங்கே இது பண்ணோன்னே லாக் ஆகிடுது. ஐயோ, ஆனால் ஈஸியாக வந்துடுது. இருங்க, இன்னொரு தடவை பார்ப்போம். ஓகே, வேறு ஏதோ இதில் டெக்னிக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு செக் பண்ணுவோம். இல்லை, இதுதான் மவுண்ட் போல். இவ்வளோதான் மவுண்ட்டு. மேபி நம்ம இங்கே கீழே அந்த ஒயரிங் கொடுக்கும்போது நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும், வெளியே வராதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, வாட்ஸ் இன் த பாக்ஸ், ஏதோ யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. கீ திங்ஸ் டு நோ அபவுட் C20. ஓகே, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக அப்புறம் பார்ப்போம், இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ பட் கம்ப்ளீட் இந்த C20 டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது, அதோடைய மேனுவல். ஓகேங்களா, அண்ட் ஓகே,
என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இதில். ஓகே, இது வந்து ஸ்டிக்கரோடு கொடுத்துருக்காங்க. அந்த டாக்கோடைய மவுண்ட்டுன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுதான் வந்து பட்டன் கண்ட்ரோல். இங்கே பாருங்கள், பட்டன் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. சென்டரில் ஒரு பட்டன் இருக்குது, லெஃப்ட் சைடு ஒரு பட்டன், ரைட் சைடு ஒரு பட்டன். இதோடைய யூசேஜ்லாம் என்னன்றது மேனுவல் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். பட் இப்போதைக்கு இது வந்து ஆக்சுவலி பட்டன் கண்ட்ரோல். இது வந்து சைடில் வரும், ஹெல்மெட்டோடைய சைடில் வரும். ஸோ இது நம்ம ஃப்ரண்ட் பேக்கு சாங் மாற்றுறதுக்கு இல்லை ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். மொத்தம் 3 பட்டன்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து C2C வயர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு எண்டு வந்து C20யோட போகும், இன்னொரு எண்டு மேபி கரெக்ட் இந்த ஸ்பீக்கர்ஸோட கனெக்ட் ஆகுது. எஸ், இதில் C அண்ட் தென் ஹெல்மெட்டில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ we have dual mic, சாரி 2 ஸ்பீக்கர் அண்ட் ஒரு மைக் இருக்குது. ஓகே, ஸ்பீக்கரும் 3M ஸ்டிக்கர்ஸோடு வந்தது, விச் இஸ் குட். ரைட் அண்ட் லெஃப்ட் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நைஸ். ஓகே, லெட் மீ ஷோ யூ எப்படி பண்ணோன்ட்டு. அண்ட் இவரை மைக்கை வந்து கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதான், இதுவும் நமக்கு தேவையில்லை. ஸோ இவ்வளோதாங்க செட்டப். இது வந்து இன்டர்காமு, 2 ஸ்பீக்கர் ஹெல்மெட்குள்ளே செட் பண்ணுறதுக்கு. இதோடையே வந்து மைக்கு கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் இன்னொரு எண்டு கொடுத்துருக்காங்க, அது வந்து பட்டன் சிஸ்டமில் கனெக்ட் ஆகுது. இந்த பட்டனில் வந்து we can operate சாங் இது பண்ணலாம். இதோடைய ஆடியோ குவாலிட்டியும் நான் காட்டுறேன். I'll try to show my best, we'll see. ஸோ வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நான் நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்காம் யூஸ் பண்ணியிருக்கேன், பெரானின்னு சொல்லி, A10 மாடல். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இதோடைய பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. மேபி ஒயர் இன்னும் கூட கொஞ்சம் திக்னஸாக கொடுத்துருக்கலாம், ஏன்னா நம்ம ஹெல்மெட்குள்ளே யூஸ் பண்ணுறதுனால. பட் இது விச் இஸ் மோர் தென் எனஃப். அதுவும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இவ்வளோ குவாலிட்டி. ஆக்சுவலி மைக்குடைய இதுவாகட்டும், மவுண்ட்டு, இந்த பட்டன் குவாலிட்டி எல்லாமே வந்து ப்ரிட்டி டீசன்ட் ஆக்சுவலி. அண்ட் தென் செகண்டரி பார்ட்ஸ் அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து வெல்க்ரோ ஜஸ்ட் ஓட்டுறதுக்கு. C2C கனெக்டர் இன்னொன்று இருக்குது, ஆல்ரெடி ஒன்று இருந்தது, இதில் இன்னொன்று இருக்குது. ப்ளஸ் வந்து இது என்ன, இன்னொரு மைக்கா? ஓகே, நம்ம இந்த மைக் இல்லைன்னா இந்த ஒயர்ட் மைக் யூஸ் பண்ணலாம் போல். 2 கொடுத்துருக்காங்களா? பரவாயில்லையே. ஆமாம், பட்டன் மைக்கு, ஸ்பீக்கர் ஸ்பேசஸ் அண்ட் தென் சார்ஜிங் கேபிள். ஓகே, இது சார்ஜிங் கேபிளா? ஃபைன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ப்ரைமரி பார்ட்ஸ். அதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விங் மவுண்ட்டு, ஹார்னஷ் வித் ஸ்பீக்கர்ஸ், 3 பட்டன் மாடியூல், பூம் மைக். ஆக்சுவலி இதுதான் பூம் மைக்கு. அண்ட் தென் கிளிக் டாக் கேபிள். ஸோ அந்த C2C கனெக்ஷன் யூனிட்டுக்கும் ஹெட்செட்டுக்கும் கனெக்ட் பண்ணுற கேபிள் இருக்குது. இது வந்து ப்ரைமரி பார்ட்ஸ். அண்ட் தென் செகண்ட் ஓப்பன் பண்ண கவர் வந்து செகண்டரி பார்ட்ஸ். அதில் வந்து ஒரு சார்ஜிங் கேபிள், ஒரு பட்டன் மைக் இருக்குது, அண்ட் தென் ஸ்பீக்கர் ஸ்பேசஸ். ஸ்பீக்கர் வந்து ஹெல்மெட் இதுக்குள்ளே ஓட்டுறதுக்கான ஸ்பீக்கர் ஸ்பேசஸ் நினைக்கிறேன். இதோடைய ப்ராப்பர் யூசேஜ் என்னன்னு தெரில, செக் பண்ணலாம். ஸோ வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான். ஓகே கைஸ், அவ்வளோதான். பாக்ஸில் இருந்த எல்லா ஐட்டம்ஸும் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக இன்டர்காம் வாங்கணும்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.